24 3580 கோடி மேல் நிதியை எடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் 2024-25 அப்போ எவ்வளோ எடுத்துருக்கிறாங்க? 4416 கோடிக்கு மேலே எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் 2025 இந்த 2026ஆம் ஆண்டுக்கான நிதி எடுத்தது 4417 கோடிக்கு மேலே எடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. எந்த பணம்னா ஆஜட நலத்துறை மக்களுக்கு மேம்பாட்டுக்காக பயன்படுத்த வேண்டிய இந்த பணத்தை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்காக எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. மொத்தம் இந்த 3 ஆண்டுகள் மட்டுமே இவங்க எடுத்து பயன்படுத்திய பணம் எவ்வளோ வருதுன்னா 12,415 கோடி 53,68,000 ரூபா கணக்கு போட்டால் வருது. இது பார்த்தீங்கன்னா தகவல் உரிமை சட்டத்தின் மூலமா பெறப்பட்ட தகவல். இந்த பணம் தான் எடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த மூலமா வந்தது மட்டும்தான். அது இன்னும் எந்த இதுக்கு அவங்க எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்கன்றது நம்ம விசாரிக்கும் போது தான் தெரியும். அதனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை எப்படி எடுத்து பயன்படுத்தலாம்? அரசாங்கம் இந்த மக்களுக்காக செலவிட வேண்டிய தொகை இது. ஏன்னா இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த மக்கள் கீழ்நிலையிலும் இவங்க உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடையணும் என்பதற்காக தான் ஆஜர் நலத்துறை வாரிய நலத்துறை மூலிமா மத்திய அரசாங்கம் இந்த மக்களுக்காக ஒதுக்கி இந்த மக்களுக்காக மேம்பாட்டத்துக்காக செய்ய வேண்டிய நிதியாக வருஷம் கொடுக்கின்ற நிதி இது. இந்த நிதி இந்த மக்களுக்கு பயன்படுத்தாமல் இதெல்லாம் இப்படி போன்ற பிற இதுக்கெல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க அரசாங்கம்.